Hello students, we are going to discuss Unit 1, Chapter 2, Data Abstraction. In this chapter, we are going to learn about what is abstract data structures, abstract data type, difference between concrete and abstract implementations, pairs, data abstraction and structure here. So first, we'll discuss about what is data abstraction. See, in the 11th standard itself, we have studied about the abstraction. What do you mean by abstraction? The process of providing the essential details and hiding the unnecessary detail is called as an abstraction here. So, user க்கு என்ன தேவையோ அதை மட்டும் provide பண்ணிட்டு unnecessary details avoid பண்றது, hidden பண்றது தான் abstraction படிச்சிருக்கோம். இங்க நம்ம ஒரு programming concept வரும்போது the data abstraction plays a vital role here. It is a powerful concept in the computer science that allows the programmers to treat code as an object here. So இங்க நம்மளோட programmers நம்மளோட codingsனா என்ன statements, programனால என்ன set of instruction is called as a program here. So அங்க ஒவ்வொரு codings நம்ம என்னவா consider பண்றோம்னா object-ஆ consider பண்றோம். What do you mean by object? Object is nothing but it is an entity. The entity might be any items, things, places or people. என்ன வேணாலும் நம்ம ஒரு entity-யா எடுத்துக்கலாம். So கார் ஒரு என்டிட்டி, ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கலாம், பென்சில் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கலாம், பீப்புள், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் தான். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ த ப்ரோக்ராமர்ஸ் நீட் நாட் டு வரி அபவுட் ஹவு த கோட் இஸ் இம்ப்ளிமெண்டட். தே ஹாவ் டு ஜஸ்ட் நோ வாட் இட் டஸ். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறாங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ப்ரோக்ராம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அந்த கோடிங்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது இட் இஸ் அன்னெசரி. அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமாக இல்லை. சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம், நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பெயிண்டிங் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த பெயிண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே we are just drawing an object. ஒரு பென்சில் டூலை எடுத்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணுறோம். அந்த பென்சில் டூலை செலக்ட் பண்ணால் நம்மளால் ஆப்ஜெக்டை ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியுது. அந்த டூலை செலக்ட் பண்ண உடனே அந்த டூல் எப்படி இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது இட் இஸ் unnecessary for that. We need not worry about it also. நமக்கு தேவை ஒரு ட்ரா பண்ணணும்னா அந்த பென்சில் ஆப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணணும், அந்த டூலை நம்ம சூஸ் பண்ணணும். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ that we can able to perform it. But we need not worry about how that tool is working. What is the procedure is behind this? What is the program is behind for this? These things are unnecessary for that. இதுதான் abstraction. So this is especially important when several people are doing a project. Here the project refers a programming here. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணாங்க. இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் அ ப்ராஜெக்ட்ன்றது நம்ம என்ன ஒரு ஒர்க் வேணாலும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறது தான் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடி பீப்புள்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங்கை தான் இங்கே ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லா மெம்பர்ஸ்க்கும் அந்த கோடிங்ஸை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கோடிங் என்ன பண்ண போதும் அப்படின்றத தெரிஞ்சாலே போதும். ஸோ இதுவும் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் இன்னொரு ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அம்மா நிறைய டிஷ்ஷஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிஷ்ஷஸ் அம்மா ப்ரிப்பேர் பண்ணோடனே நம்ம ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு we'll start to eat தான். அம்மா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, என்னென்னலாம் போட்டிங்க, என்னென்னலாம் ப்ரொசீஜர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டிஷ்ஷஸ்க்கும் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கேட்க மாட்டோம். அதுவும் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நமக்கு தேவையானது டிஷ்ஷஸ் தான், அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல நமக்கு அது தேவையே இல்லை. இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ப்ரொவைட்ஸ் அ மாடுலாரிட்டி. What do you mean by modularity? Splitting a program into many modules are called as a modularity. Modulesனாலே என்னது, sub programs, functions. நம்ம சாப்டர் 1லேயே நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ splitting a big program into small sub program is called as a functionsனு பார்த்தோம். அதுதான் modularity. ஸோ இந்த abstraction வந்து இந்த modularity ப்ரொவைட் பண்ணுது. The classes are the representation for abstract data types here.
கிளாஸஸ்ன்றது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். ஸோ இந்த டேட்டா டைப்பை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம். பிகாஸ் த கிளாஸஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னாலே என்ன, இட் ப்ரொவைட்ஸ் ஒன்லி த நெசசரி டீட்டெயில்ஸ், அதை தான் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கிளாஸஸில் நமக்கு என்ன இருக்கும், நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே கிளாஸஸ் கான்செப்ட் எல்லாமே படித்தோம் இல்லையா. ஸோ கிளாஸஸில் என்ன இருக்கும், வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸையும் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இங்கே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் a type that is the class for objects whose behavior is defined by the set of values and set of operations here. So variables are the set of values ன்னு சொல்றோம், functions are the set of operations சொல்றோம். For example, நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆட்ரிபியூட்டும் பிஹேவியரும் இருக்கும். ஆட்ரிபியூட்னா என்னது, அதோடைய சைஸ், ஷேப், கலர், இது எல்லாமே ஆட்ரிபியூட். பிஹேவியர்னா how it performs, அது வந்து பிஹேவியர். For example, let's take a சாக். ஓகே, ஒரு சாக்கை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த சாக்கோட ஆட்ரிபியூட் என்னவா இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ஒயிட் கலர், அதோடைய சைஸ், இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லும். அப்போ அந்த சாக்குடைய பிஹேவியர் என்ன, இட் இஸ் யூஸ் டு ரைட் இட் ஆன் த பிளாக் போர்ட். ஓகே, அதுதான் பிஹேவியர். ஸோ ஒரு ஆட்ரிபியூட்டை அப்புறம் அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸை தான் பவுண்டட் இன்டு த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸ்ன்ற அப்ஸ்ட்ராக்டட் டேட்டா டைப்பில் வி ஆர் டிஃபைனிங் தி ஆட்ரிபியூட் அண்ட் பிஹேவியர். அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் நம்ம இந்த ஆட்ரிபியூட்டையும் பிஹேவியரையும் டிஃபைன் பண்ணுவோம். அந்த டிஃபைன் பண்ணுறது எங்கே பவுண்டடாக இருக்கும்னா ஆப்ஜெக்டில் பவுண்டடாக இருக்கும். ஓகேங்களா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அந்த ஆட்ரிபியூட்டை தான் செட் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம், பிஹேவியர் தான் செட் ஆஃப் ஆப்ரேஷன். நம்மளோட ரியல் டைம் வேர்ல்டோட நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இயர். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆட்ரிபியூட் பிஹேவியர் இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அதாவது கிளாஸில் என்ன இருக்கும், வேரியபிளும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். Do you understand that? So definition of ADT only mentions what operations are to be performed, but not how these operations will be implemented here. So operations என்ன இருக்கும், என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுது இந்த டேட்டா டைப், அதை மட்டும்தான் அந்த டிஃபைன் பண்ணியிருப்போமே தவிர அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், we have to find the addition of two numbers. டூ நம்பர்ஸ்க்கு நம்ம அடிஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், c equal to a plus b கொடுப்போம். ஸோ இதுதான் ஆப்ரேஷன். ஸோ இந்த c equal to a plus b கொடுத்தா we know that it is used to perform the addition. இந்த ஸ்டேட்மெண்ட் அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணும், அடிஷன்ற ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும், இதை மட்டும்தான் அந்த டேட்டா டைப்பில் மென்ஷன் பண்ணுவோம். ஆஸ் அ எண்ட் யூசராக நமக்கும் என்ன தெரியும், இது அடிஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண போதுன்னு தெரியும். ஆனால் இந்த அடிஷன் எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கு பின்னாடி என்ன அல்காரிதம்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி இந்த டேட்டாஸில் எங்கே மெமரியில் ஸ்டோர் ஆகுது, எப்படி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நமக்கு தேவையானது ஒரு டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் a plus bன்னு கொடுத்தாலே போதும். அந்த a plus b எப்படி ஒர்க் ஆகுது, a எங்கே மெமரியில் ஸ்டோர் ஆகுது, எப்படி மெமரியில் ஸ்டோர் ஆகுது, பியோட வேல்யூ எப்படி மெமரியில் ஸ்டோர் ஆகுது, இந்த ரெண்டு வேல்யூ எப்படி ஆக்சஸ் ஆகி எப்படி அடிஷன் பெர்ஃபார்ம் ஆகுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு unnecessary தான். ஸோ programmers need not worry about all these implementations. We need to know only the operations to be performed alone. Do you understand the concept here? இதுதான் abstract data type. Okay, so it does not specify how the data will be organized in memory and what algorithm will be used for implementations here. So what do you mean by abstraction? The process of providing only the essentials and hiding the detail is known as the unnecessary details are known as the abstractions here. So the definition do not specify how these entities will be represented and how the operations will be carried out. Okay, so abstract data type la எப்படி implement ஆகும், எப்படி இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே ஹைட் ஆகிருக்கும், நமக்கு வெறும் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். Do you understand this? சரி, நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுத்தாலும் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பின்னாடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ ஃபைல் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அந்த ஃபைலை கிளிக்
பண்ணால் ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகணும். தெர் இஸ் எ ப்ரோக்ராம் ஃபார் தட் ஆல்சோ. நமக்கு எப்படி இந்த ஃபைலை கிளிக் பண்ணால் இந்த பாப்அப் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஃபைலை கிளிக் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நமக்கு நெசசரி ஆப்ரேஷன்ஸ் தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் we never think about it. ஸோ ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா many data structures will be used. ஸோ அந்த லிஸ்ட்ன்ற ADT வந்து can be implemented by single டைப்பாகவும் இருக்கலாம், டபுள் டைப்பாகவும் இருக்கலாம். Similarly, stack is the another implementations of ADT and queue is also the another abstract data type. It also can be implemented using the list also. ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதனாக தான் இருக்கும். என்ன ஆப்ரேஷனோ அதை மட்டும்தான் அது டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை? நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். ஸ்டேரிங் ஒர்க் ஆகுதா, நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே கார் ரன் ஆகுதா, இது மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ எப்படி இந்த இன்ஜின்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டயர்ஸ் எல்லாம் எப்படி மேட் பண்ணாங்க, இந்த மெட்டீரியல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, இப்படி தான் வந்து நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் தீஸ் டீட்டெயில்ஸ் ஆர் இடன்ஸ் ஒன்லி. இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் தட் ஃபார் அஸ் ஆல்சோ. வி நீட் நாட் வரி அபவுட் இட் ஆல்சோ. நமக்கு கார் ஸ்டார்ட் பண்ணால் கார் டிரைவ் ஆகுதா, இது மட்டும் தான் திங்க் பண்ணுவோம். ஸோ வென் யூ ரைட் அ பைசைக்கிள் ஆல்சோ வி நெவர் திங்க் அபவுட் இட். வென் யூ வாண்ட் டு ஸ்டாப் அ பைசைக்கிள் இமிடியட்லி வில் ப்ரெஸ் த பிரேக். பிரேக் பிடிக்கிற டைமில் இந்த பிரேக்கை நான் ப்ரெஸ் பண்ணும் போது எப்படி இந்த டயரெல்லாம் ஸ்டாப் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஸோ நமக்கு தேவையானது நம்ம ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் அது பெர்ஃபார்ம் ஆகுதா, தட் அலோன் இஸ் எனஃப் ஃபார் அஸ். அந்த ஆப்ரேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றது நமக்கு தேவையில்லை. இந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணுற கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். Do you understand this? So the abstract data type the class here. To facilitate the data abstraction, we need to create here two types of function, that is constructor and selector here. So abstract data type na enadhu classes and abstract data type. So in the abstract data type நம்ம பண்ணனும் define பண்ணனும்னா we needed two functions, that is constructor and selectors here. So the constructors of function that build the abstract data type. So abstract data type build பண்றதுக்கு we need a constructor here. So abstract data type ல என்னெல்லாம் இருக்கும்? Set of values or set of operations இருக்கும். இந்த set of values or operations நம்ம எங்க பைண்ட் பண்ணிருப்போம்? ஆப்ஜெக்ட்ல தான் பைண்ட் பண்ணிருப்போம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணணும்னா we need a constructor here. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ண கண்டென்ட், அந்த வேல்யூஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா we need a selectors here. So these are the two functions. So the selectors are functions that retrieve the informations from the data type. So நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா we need a selectors here. For example, நம்ம சிட்டின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்? ஒரு சிட்டிக்கு என்ன இருக்கும்? நேம் இருக்கும், லாங்கிடியூட் இருக்கும், லேட்டிடியூட் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் வி ஆர் யூஸிங் எ கன்ஸ்ட்ரக்டர் இயர். ஸோ இங்கே மேக் சிட்டின்றது தான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் விச் கிரியேட்ஸ் எ சிட்டி வித் 3 informations. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்? நேம், lat and long. That is name of the city, latitude of the city and longitude of the city. அப்போ make city ன்றது தான் constructor function. இந்த constructor functions தான் cityன்ற ஆப்ஜெக்டை இந்த 3 informationsோட create பண்ணுது. Do you understand the concept here? So constructor na என்ன பண்ணும்? It just build the abstract data type here. The next one, selector. Selector என்ன பண்ணும்? Extract the informations. நம்ம create பண்ண ஆப்ஜெக்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணச்சோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் செலக்டர்ஸ் here. So it extract the informations of the சிட்டி ஆப்ஜெக்ட். எப்படி நம்ம பண்ணலாம்? ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ சிட்டியோட நேமை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா we can use a get name city. அந்த get nameன்றது தான் செலக்டர் ஃபங்க்ஷன். அந்த get nameன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? சிட்டியுடைய நேமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. get lat, it is just extracting the latitude of the city. get long, it extracting the longitude of the city. Do you understand the concept here? Let's see the pseudocode here. Distance city 1 and city 2. So we have a two objects, that is city 1 என்ற object, city 2 என்ற object. city 1ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் with the help of constructor functions? name,
longitude and latitude. So இப்போ இந்த get latன்றது selector என்ன பண்ணும் informations retrieve பண்ணுது. city 1ல இந்த informations retrieve பண்ணிட்டு it just stores in the lt1. lt1 is nothing but it is a value variable. ஓகேங்களா? so இந்த get lat and selector function city 1 objectல இருந்து latitude extract பண்ணிட்டு அந்த latitude lt1 என்ற variableல store பண்ணுது. similarly get lon is the selector function which extracts the longitude of the city 1 and stores into the lg1 variable. The colon equal, it's nothing but it is the assigned operator. ஓகேங்களா? so என்ன பண்ணும் just right hand side இருக்க values left hand side assign பண்ணும். it can call it as a assigned as or becomes also. Do you understand the concept here? so what do you mean by constructor? so constructor is nothing but it is the function which is used to build the object here. okay so இங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே so இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணிட்டு அந்த சிட்டியுடைய நேம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, சிட்டியுடைய லாங்கிடியூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, இப்படி தான் பார்த்தோம். அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, how it is implementedல it is not given here, how it is operated அது மட்டும் தான் இங்க கொடுத்திருக்காங்க. so how these functions are implementedல it is unnecessary for us. okay do you understand that? so the end user doesn't know how the functions were implemented. so எப்படி இது implement ஆகுது, எப்படி இந்த functions get name ன்னு கொடுத்தனா எப்படி இந்த get name சிட்டியோட நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அது எல்லாமே வந்து இங்கே நமக்கு implement பண்ணலை, இங்கே மென்ஷன் பண்ணலை. எப்படி என்ன ஆப்ரேஷன்றது மட்டும் தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து somebody created, அது ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நமக்கு இங்கே ஐட் ஆயிருக்கு. do you understand that? so constructors are the functions that build the abstract data type. so constructor என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அது இன்ஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணும். city equal to make city name lat learn. so என்ன ஆகுது, இந்த make cityன்ற ஃபங்க்ஷன் அந்த ஒரு சிட்டிக்கு நேம்ன்ற இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணது, லாட்டிடியூடை கிரியேட் பண்ணது, லாங்கிடியூடை கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன ஆப்ரேஷன்றதை நம்ம எண்ட் யூசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுது, எப்படி இந்த மேக் சிட்டி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றது இட் இஸ் அன்னெசரி ஃபார் தட். நம்ம அதை பற்றி வரி பண்ணவே வேண்டாம். ஓகேங்க, அதோட கோடிங்ஸ் தனியாக இருக்கும், அது தனியாக எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம மேக் சிட்டின்னு கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆகும். பட் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது எல்லாமே நமக்கு இங்கே ஐட் ஆகியிருக்கும். do you understand the concept here? so நமக்கு 3 parameters நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த 3 parametersஐ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மேக் சிட்டின்ற ஆப்ஜெக்டை வந்து 3 வேல்யூஸோட கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த செலக்டர்ன்றது என்னது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ரிட்ரீவ்ஸ் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த டேட்டா டைப். ஸோ நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நேமை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், லாட்டிடியூட் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், லாங்கிடியூடை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கு நேம் ஆஃப் த சிட்டி வந்து ரிட்ரீவ் ஆகும், டிஸ்பிளே ஆகும். அது எப்படி டிஸ்பிளே ஆகுது, அதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றதெல்லாம் நம்ம வரி பண்ண வேண்டாம். ஸோ நம்ம கெட் நேம்னு கால் பண்ணால் நமக்கு நேம் டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் எனஃப் ஃபார் அஸ். ஸோ அந்த கெட் நேம் ஒர்க் ஆகுது, இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு தனியாக ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இட்டன் யா. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இந்த இட்டன் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்கிறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர்? ஸோ நம்ம இங்கே செலக்டர் ஒர்க் பண்ணும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ஒரு சிட்டி கிரியேட் ஆகிருக்கு. நான் கெட் நேம்னு சொன்னும் போது அந்த சிட்டின்ற ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு நேமை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். கெட் லாட்ன்னு சொல்லும் போது ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்டிங் தி latitude ஃப்ரம் த சிட்டி அலோன். கெட் லான்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போது ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்டிங் தி longitude ஃப்ரம் த சிட்டி. do you understand the concept here? so let's see the another example for that. constructor make point. ஸோ நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்னாலே நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அது ரெண்டுமே சேர்ந்தது தானே நமக்கு பாயிண்ட். ஸோ பாயிண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸோடு அந்த ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன், எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூவோட நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மேக் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் விச் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் பாயிண்ட். ஓகே, பாயிண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை விச் இன்ஃபர்மேஷன்ஸோட கிரியேட் பண்ணுது, எக்ஸ் அண்ட் ஒய் இன்ஃபர்மேஷன்ஸோட கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனோட கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை நம்ம ரிட்ரீவ் பண்ணணும்னா we need a selector here. அந்த செலக்டர்ஸ் தான் இங்கே எக்ஸ் கோட் அண்ட் ஒய் கோட். ஸோ இந்த எக்ஸ் கோட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்,
பாயிண்ட்ன்ற ஆப்ஜெக்டில் நான் எக்ஸோட வேல்யூவை மட்டும் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அதுதான் எக்ஸ்கோட். எக்ஸ்கோடுன்றது செலக்டர் ஃபங்க்ஷன். அந்த செலக்டர் ஃபங்க்ஷன் பாயிண்ட்ன்ற ஆப்ஜெக்டில் எக்ஸோட வேல்யூவை மட்டும் நம்ம இங்கே ரிட்ரீவ் பண்ணுறோம். இப்போ y வேல்யூ நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு we have to use the another selector function, that is yCode. So yCodeன்ற ஃபங்க்ஷன் இங்கே என்ன பண்ணுது? Just extracting the y value from the point object. Do you understand the concept here? Is it clear, ma? So the constructor and destructor is nothing but which is used to define the abstract data type. ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? இந்த கன்ஸ்ட்ரக்டரும் செலக்டரும் நமக்கு ஒர்க் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டர் அந்த ஆப்ஜெக்டை பில்டப் பண்ணுது, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே பவுண்ட் பண்ணுது. செலக்டர் என்ன பண்ணுது? அந்த ஆப்ஜெக்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரிட்ரைவ் பண்ணுறது. ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் சப்போர்ட்டட் பை டிஃபைனிங் அ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து இட்ஸ் நத்திங் பட் கிளாஸை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்லலாம். அதில் நம்ம என்ன இருக்கும்? செட் ஆஃப் values, set of operations இருக்கும், which is defined by the collection of constructor and selectors. Okay, so the data abstraction நாலே உங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிட்டு essential details ப்ரொவைட் பண்ணோம். that is operations alone will be performed, but how the operation is implemented, that implementations will be hidden here. So இந்த கான்செப்டை வந்து நம்ம ADT மூலமா we can able to achieve that. So constructor என்ன? It create an object bundling together the different pieces of informations. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்டல் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், பில்டப் பண்ணலாம். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம பில்டப் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ரிட்ரீவ் பண்ணணும்னா திஸ் செலக்டர் வில் பி யூஸ்டு. ஸோ த செலக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஒன் function which is used to extract the individual pieces of informations from the object. And the object லேந்து ஒரு individual pieces of, for example city na name தனியா நம்ம ரீட் பண்ணலாம், longitude தனியா ரீட் பண்ணலாம், and latitude தனியா ரீட் பண்ணலாம். இப்போ நான் பாயிண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இருக்கும். நம்ம எக்ஸ் வேல்யூவை தனியாக ரீட் பண்ணலாம், ஒய் வேல்யூவை நம்ம தனியாக ரீட் பண்ணலாம். ஸோ அந்த ரீட் பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் பண்ணுறது தான் செலக்டர் here. So do you understand the concept here? Students, I hope you could have a clear idea about the data abstraction, abstract data type, constructor and destructor. Thank you.